எங்க தலைப்பேட்டி அவன் ஆட்ட முடியாது, அசுக்க முடியாது. தூக்கி குவாட்டில உக்கார வைப்போம். பேசுறேன், நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு. பண்ணிக்கிறாரு. அவ்வளோ மழை, யாருமே வர மாட்டாங்க மழையில். அவர் நடந்து வந்தாலும் அந்த தண்ணியில் குளத்துல இது முட்டை நீச்சலில் வந்தார். அவர் வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு போனார். இவர் மோடி வருவாருன்றார், ஆனால் வர முடியாது. இன்னும் சீட்டிங் பண்ணாலும் இந்த வாட்டி வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி ஜெயலலிதா கிட்டே எங்கள் தலைவர் போட்டு கழிச்சாருன்னா சும்மா இந்த மோடிக்கிட்டே எங்கள் தலைவர் கழிக்க மாட்டார். இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி நாம் தமிழ் நம் மண் அந்த பாரதிய ஜனதா மண்ணெல்லாம் கிடையாது, திராவிட மண். இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா வந்து கால் இல்லை, கை இல்லை, மண் இல்லை, ஒரு இது கூட ஊன முடியாது. மகளிர்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. மோடிக்கு நாங்க ஆப்பு வைப்போம், கட்சியில டாட்டா பண்ணுவோம். சரி, எங்க தலைப்பதி படுக்க வச்சிடலாம், முன்ன படுக்க வச்சிடுவோம். கட்டமா பாவாடமாவ பாவாடையில பாவாடை கேடு கட்ட பாவாடை. நாங்க அவன் நினைச்சா எங்களுக்கு ஊத்தலாம் பால், அவனுக்கு நாங்க ஊத்துவோம் பால். எது மகளிர் படு, ராண படு. மோடி யாருன்னே தெரியாது. நாங்கள் மோடி வீட்டு பக்கத்துலேயே இல்லை, மோடி கூட நாங்கள் பிறக்கவே இல்லை. மோடி எங்கள் சொந்தக்காரே இல்லைங்க. தளபதியை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் அதோட அர்த்தம் என்னான்ட்டு. மோடியை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், மோடி எங்களுக்கு தெரியாது. தளபதின்றவர் வந்து எங்கள் உரிமை, எங்கள் ரத்தம், எங்கள் ஃபேமிலி, எங்கள் குடும்பம். அவரை பற்றி கேட்டால் சொல்லுவோம். நான் தயவு செய்து சொல்கிறேன், இந்த அண்ணா அறிவாலயத்தில் வந்து நின்று மோடியை பற்றி பேசாதீங்க, வெளியே போய் பேசுங்க மோடி கதையை. தளபதியை பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் பட்டுன்னு சொல்லுவோம். தளபதி என்னங்க செய்யலை எங்களுக்கு. அவர் எங்கள் பெரியவர் செய்த மாரியே சின்னவர் ஒரு செங்கலை ஏற்றி எங்களுக்கு வீடே கட்டித்தரேன்றாரு. இன்றைக்கி ஓடு வீடெல்லாம் மாடி வீடாக ஆகுது. இன்றைக்கி உதயநிதி சொல்கிறாரு, நீங்கள் அக்கா நீங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கிறீங்கக்கா, இன்றைக்கி நான் மாடி வீடு கட்டித்தரேங்க, மேலேருந்து பாருங்கக்கா எங்களை ஆன்றாரு. ஒரு தளபதி என்ன செய்யலை எங்களுக்கு. 108 அமைச்சிக்கிறாரு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, கலர் டிவி கொடுத்துக்கிறாரு, கேஸ் அடுப்பு கொடுத்துக்கிறாரு. பெருசு மாதமாகறவங்களுக்கு மாதம் 18,000 போட்டுக்கிறாரு. காலேஜ் போட்டுக்கிறாரு. பஸ்ஸில் இன்றைக்கி எந்த ஊரை போனாலும் பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு நிற்கிற மனசாலோட இன்றைக்கி தடிக்கு உயிரும் கூட பஸ்ஸில் போகிறாங்க, எந்த குறையும் இல்லாத. எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. தளபதி கெழிச்சிட்டாருன்னு நாங்கள் ஓட்டு போடுற அன்றைக்கே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் தளபதி கெழிச்சிட்டாருன்ட்டு. இன்றைக்கும் வந்து நாங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் சரி, நாங்கள் வைக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, நாங்கள் கட்சி பேரை தான் வைக்கிறோமே தவிர இந்த ஜாதகம் பார்த்த பேரையும் வைக்கல, இந்த ஜாதகம் பார்த்துட்டு வர பேரையும் நாங்கள் வைக்கல. என்னோடய பேத்தி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசி, தமிழ் அரசி. நான் பெற்றது நானும் ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு பொண்ணே இல்லை. கடவுளை எனக்கு குத்த ஒரு பேத்திக்கு தயாநிதி மாறங்கிட்ட வச்ச பேர் தமிழ் அரசி. அழகான பேர் வச்சுக்கிறேன். இந்தமாரி 10 பேரை பிள்ளை பிறந்தாலும் 10 பேரை பிள்ளைக்கும் டிஎம் கட்சியில் இருக்கிற பேரை தான் நாங்கள் வைப்போம். பேரை மாற்றி கீத்தியெல்லாம் வைக்க மாட்டோம். என் பேத்தி பிறக்கும் போது நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்க்கும் போது என் பேத்திக்கு பேர் என்னம்மா வைப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் கனிமொழின்னு வச்சுட்டு வந்தேன். நான் நீ வீட்டில் தூக்கின்னு வந்து அதுக்கு பேர் என்ன அரசின்னு வச்சுக்கிறோம் நாங்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு ஐயாதோ சொத்து டிஎம்க்கு ஒண்டி தாங்க. டிஎம்க்கு தவிர எதுலேயுமே இல்லை. எங்களை எவ்வளோ பேர் சொல்லுவாங்க கட்சி மாறுவோமா, கட்சி மாறி வருவோமான்னு. எங்கள் உயிர் ஒண்டி தான் மண்ணுக்கு மாறுமா தவிர எங்கள் கட்சி என்றைக்குமே மாறாது. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அன்பை தான் அதிகமாக காட்டுவாங்க, பணத்தை வெளியே காட்டவோ மாட்டாங்க. அன்பை காட்டி தான் எங்களை அடிமையாக வச்சுருப்பாங்களே தவிர பணத்தை காட்டி எங்களை அடிமையாக வைக்கல இது வரைக்கும். இந்த டிஎம் கட்சியில் நாங்கள் அடிக்கிற ஒரு ஃபோனுக்கும் மாவட்டமும் சரி, எம்எல்ஏவும் சரி, கல்யாணனும் சரி, எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் உக்காந்து நாங்கள் சும்மா ஒரு ஃபோன் வச்சா அந்த நிமிஷமே எங்கள் கிட்டே வந்து நிற்பாங்க.
புருஷனுக்கு ஃபோன் அச்சாட கிட்ட வந்து நிற்க மாட்டார். பிள்ளைங்களுக்கு ஃபோன் அச்சாட இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டார். நான் எங்கள் மாவாட்ட எங்கள் எம்எல்ஏலாம் நாங்கள் அடிக்கிற ஒரு ஃபோனுக்கு எங்களை என்னான்னு கேட்காத போகிறவங்களே இல்லைங்க. இதே நீங்கள் பேப்பரில் டிவியில் போட்டு போட்டு காமிச்சாலே எங்கள் கட்சி வளர்ந்துக்கினே போவோங்க. இங்கே 40க்கு 40 நாங்கள் தாங்க கன்ஃபார்ம். காலையில் நாங்கள் 6 மணிக்கு வீட்டிலேருந்து வரும்போது 8 மணிக்கெல்லாம் 38ன்ட்டாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து டான்ஸ் ஆடணுமா இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக நாங்கள் தான் பயப்படுற அவசியமே இல்லை, பயப்படுற இதே இல்லைங்க. இந்த வாட்டி நாங்கள் பிடிச்சிட்டோன்னா இன்னும் 10 வருஷம் நாங்கள் தாங்க ஆட்சியில் வெள்ளம். அந்தமாரி ஜெயலலிதா மாகிட்டே எங்கள் தலைவர் போட்டி போட்டு கெழிச்சாருன்னா சும்மா இந்த எச்சா மோடிக்கிட்டே எங்கள் தலைவர் கெளிக்க மாட்டார். பயங்கரமாக கெளிப்பார் பேச்சாலே. அதெல்லாம் ஒரு இதே இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் வருவீங்க. இங்கே போய் டான்ஸ் ஆடணும். எங்களுக்கு தேவை முதலமைச்சர். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு விஜய் பணத்துலேருந்து எல்லா வசதியும் அவர் செய்கிறாரு. எங்களுக்கு ஒன்று கூட எங்களை விடவில்லை. உள்ள எல்லாமே எங்களுக்கு செய்கிறாரு. அவரை மீறி எங்கள் யாரும் வேணாம். அதனால தான் அவருக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓட்டு நாங்கள் போட்டோம். அது உண்மையாக பொன்மையாக அவர் கெளிப்பாரா நான் தெய்வத்துக்கு தெரியும். உண்மையாக கண்டிப்பாக அவர் தான் வரணும், முதலமைச்சர் தான் வரணும். வெற்றிகரமாக சொல்கிறேன், நம்பிக்கை. நான் ஏன்னா ஏழைங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாரு. அவ்வளோ மழை, யாருமே வர மாட்டாங்க மழையில். அவர் நடந்து வந்தாலும் அந்த தண்ணியில் குளத்துல இது முட்டை நீச்சலில் வந்தார். அவர் வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு போனார். கண்டிப்பாக எங்கள் நாட்டை காப்பாற்றுறவர் முதலமைச்சர். அவர் ஒண்டி தான், வேறு யாரையும் சொல்ல முடியாது. 40க்கு 40 நான் எங்கள் தலைவர் தான் ஓட்டு வாங்குவார். கட்டாயம் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஜனங்களை மக்களை பற்றி தலைவர் அவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவரு குடும்பம் மாரி ஒரு குடும்பத்தையும் போய் பார்க்குறாரு. அவ்வளோ வெள்ளம் வந்தோம், அவ்வளோ அவரால் முடியாத போதும் அவரும் இறங்கி வேலை செஞ்சார். அவர் பையன் மகனும் வந்து இறங்கி வேலை செஞ்சார். உதயானனும் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் வந்து பார்த்தாரு. அதனால் கட்டாயம் அவர் தான் வருவார், மாற்றமே கிடையாது. நான் இவர் மோடி வருவாருன்றார், ஆனால் வர முடியாது. என்ன சீட்டிங் பண்ணாலும் இந்த வாட்டி வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு மணிப்பூரில் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது அங்கே இறங்கி வேலை செய்யாதவர், அங்கே இறங்கி மக்களை பார்க்காதவர், அவர் எப்படி வருவேன்ட்டு எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன தானம் பண்ணாலும் அவர் வரவே மாட்டார். தலைவர் இருக்கிற வரைக்கும் அவரால் என்ன தானம் பண்ணாலும் முடியாது. மக்களுக்கு அவர் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க. அவர் 1000 தானம் பண்ணாலும் முடியாது. மக்கள் இருக்கிற வரைக்கும் அவர் தலைவரை வெளில யாராலையுமே முடியாது. அதனால் வந்து தலைவர் தான் கட்டாயம் வருவார். 100 வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தானே தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நேற்று நடந்திருக்குது. இன்றைக்கி ஒரு பிறந்த நாள், எழுச்சியான இந்தியாவோட பிறந்த நாள் இன்று நடந்திருக்கிறது. சற்று நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நமது தலைவர் வந்து செய்தியாளர்களுக்கு அறிவிப்பார். ஏன்னா இன்றைக்கி முன்னணி பின்னணி நிலவரம் பார்த்து எந்த ஒரு சிறு தொண்டனும் நாங்கள் சொல்ல முடியாது. அது தலைவர் முடிவெடுக்கிறது. மாபெரும் வெற்றியை வந்து காலையிலேருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் உற்சாகமாக இருக்கிறது. கருத்து கணிப்பை எண்ணிக்கை நம்பாத ஒரு கட்சி யாருன்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் ஒரு உரையில் சொல்லுவார், கருத்து கணிப்பை பார்த்து வீட்டிலே உக்காண்டா எதிரணியில் இருக்கவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னா 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஜெராக்ஸ் கம்பெனிக்கு நம்ம மோடி அவர்கள் வேலைக்கு போயிருக்காரு. அந்த ஜெராக்ஸ் கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காங்க, தலைவரே நம்ம என்ன பண்ணலாம் தலைவரே, அது உத்தரப்பிரதேசத்தில் இருந்துருக்குது தலைவரே. ஒரு தொகுதியில் வந்து 25 பாராளுமன்ற தொகுதி 33ல் பாரதிய ஜனதா ஜெயிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மோடி அந்த கடைக்காரை திட்டிக்கிறாரு, ஏன்பா 25 தெரியாமல் சொல்லியாச்சு தலைவரே, இப்போ என்ன பண்ணலாம், அதை உத்தரப்பிரதேசத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசோட நிலைமை வந்து மாறி இருக்குது. 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் அவரோட கூட்டணியில் வந்து மாபெரும் முன்னிலை பெற்றிருக்கிறது. எடுத்த ஜெராக்ஸ் கூட கரெக்டாக எடுக்க தெரியாத பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க சற்று தான் இருக்காங்க. ரொம்ப முன்னிலையெல்லாம் இன்றைக்கி இல்லை. 290 சீட்டில் அவங்க இருக்காங்க. 230 ஆல்மோஸ்ட் இந்தியா கூட்டணி வந்துருச்சு. அதர்ஸ்லாம் எங்களுக்கு தான் வந்து என்றைக்குமே ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல மதசார்பற்ற அணியில் இருக்கிறவங்கெல்லாம் என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு எதிராக. இந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி நாம் தமிழ் நம் மண் அந்த பாரதிய ஜனதா மண்ணெல்லாம் கிடையாது. திராவிட மண். பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்
வளர்த்த மண்ணில் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா வந்து கால் இல்லை, கை இல்லை, மண் இல்லை, ஒரு இது கூட ஊன முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. அண்ணாமலை வந்து நான் ஏற்கனவே ஒரு 2-3 தனியார் பேட்டியில் காலையிலேருந்து கொடுத்துன்னு இருக்கேன். கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு கூட தகுதி இல்லாத அறவேக்காடு அண்ணாமலை இன்றைக்கு கோயம்புத்தூரில் வந்து கணபதி ராம்னு ஒரு வேட்பாளர், அவர் திமுக வேட்பாளராக போட்டதுலேருந்து அவரை கிண்டல் கேலி, டீ கடைக்கு போகிறது, அவர் என்ன பண்ணிட்டார், அவர் சாதனை என்ன, அதிமுக வேட்பாளரை உனக்கு எதிர்த்து இருக்கிற வேட்பாளர் எல்லாம் நீ கிண்டல் செஞ்ச. இன்றைக்கி நீ எங்கே இருக்க, உன் நிலைமை என்ன, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. உன் நிலைமை என்ன, உன் கட்சிக்காரனே உன்னை விரும்பலை, அதான் உண்மை. உன்னை தலைவர் சொல்லிட்டு பின்னால் போய் டெல்லியில் உன்னை பற்றியே சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன தலைவராக இருப்ப? திராவிட முன்னேற்ற கழக தலைவரை நீ ஓவராக வசைப்பாடுற. அதை விடு, எங்கள் சின்ன தளபதியை நீ என்னென்ன பேசுகிற? அவர் சட்டமன்ற தொகுதியில், ஒரு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் 69,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. நீ கரூர் அரவக்குறிச்சியில் தோல்வி. இப்போ கோயம்புத்தூரில் அடுத்தது தோல்வி. நீ என்ன பண்ண போகிற அடுத்தது? நீ இங்கே இருக்க டி நகரில் இருக்க, வெஸ்மாம்பலத்தில் இருக்க ஒரு கவுன்சிலர் அடுத்த வாட்டி வெண்ணுக்கோ. உங்கள் ஆளுங்க உனக்கு ஓட்டு போடுறாங்களா பாரு. அது வராது ராஜா. அடுத்தது வந்து நாம் தமிழர் அவர் வந்து 40 தொகுதியில் நான் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஆள் போட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் இதை செஞ்சுருக்கா? ஏன்டா நாங்கள் செய்யணும்? எங்களுக்கு இன்னும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகலை, நாங்கள் யாருன்னு தெரில, தேர்தல் அறிக்கை வரல. நீ வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிற 10க்கு 10 அடியில் உனக்கு 40 ஒரு ஜெராக்ஸ் சீட் எடுத்து நீ குத்துருவ. எங்களுது அப்படி இல்லை, மாபெரும் இயக்கம். இந்தியா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு வழிகாட்டுதெல்லாம் நடந்துன்னு இருக்குது, புரியுதா? இப்போ கூட கல்வித்துறை அமைச்சர் வெளிநாடு போய் எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒன்றுத்துக்கும் ஊக்குவிக்கிற அளவுக்கு வந்திருக்குது. நீ என்னடானா பாஜகவோட பி டீம் தானே நாம் தமிழர். என்ன உன் கட்சிக்காரெல்லாம் ஓடிடுறான், 10 பேர் இல்லை பாவம், அவங்களுக்கு பூத் இதில் நாங்கள் தண்ணி ஊற்றண்டா இந்த வாட்டி. அது தெரியுமா உனக்கு? பூத்தில் உட்காரவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதி சொல்கிறார், தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. அந்த மாதிரி திராவிட பேரியக்கத்தில் வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஃபஸ்ட் நீ நல்லா தெரிஞ்சிக்கோ. ஒரு ஹவரில் நிலைமை மாறும். நிலைமை மாறலைன்னா இந்தியாவோட தலையெழுத்து திருப்பி அப்படியே வரும்னா மக்கள் வந்து நசுக்கப்படுவார்கள். இந்த ஒரு ஹவரில் மாறிச்சுன்னா இந்தியாவோட தலையெழுத்தே மாறிச்சின்னு அர்த்தம். 300 சீட்டு இந்தியா கூட்டணி வந்ததுன்னா மாபெரும் வெற்றி அடைஞ்சி, அப்போ கூட பிரதமர் வந்து நம் தலைவர் யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் வந்து நாளைய இந்திய பிரதமர், துணை பிரதமர், அமைச்சர்கள் எல்லாமே தளபதியார் அவர்கள் முடிவு பண்ண இதுதான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு வந்து எங்கள் தலைவரோட கலைஞரோட ஆசி எங்கள் ஒரு தொண்டர்களுக்கும் உண்டு, அவரோட குடும்பத்துக்கும் உண்டு. நன்றி. மகளிர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மோடிக்கு நாங்க ஆப்பு வைப்போம், கட்சியில டாட்டா பண்ணுவோம். அவனுக்கு நம்ம தளபதி ஒன்னும் ஆட்ட முடியாது. தூக்கி கோட்டையில உட்கார வைப்போம். அது நினைச்சுக்கீங்க. அவரு நினைச்சாரு எங்க தளபதி படுக்க வச்சிடலாம், உன்னை படுக்க வச்சிடுவோம். நாங்களாம் ராணுவ படை, அது லேடிஸா ராணுவ படை தெரிஞ்சுக்கினியா? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அஜாலக்கா உஜாலா டென்டா நிற்போம், பிள்ளைடி மாதிரி ஓட்டு போடுவோம். அவன் கட்டமா பாவாடமாவன், பாவாடையில பாவாடை, கேடு கட்ட பாவாடை, சீலப்பேன் அவன் அப்படி குத்துவான். அது நினைச்சுக்கனா நாங்க அவன் நினைச்சா எங்களுக்கு ஊத்தலாம் பால், அவனுக்கு நாங்க ஊத்திடுவோம் பால். எங்க தலைப்படி அவன் ஆட்டவும் முடியாது, அசுக்க முடியாது. தூக்கி கோட்டையில உட்கார வைப்போம். அது நினைச்சுக்கோ ராணுவ படம். எது மகளிர் படம், ராணுவ படம். பேசுறேன். நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு, நல்லா எடு. தளபதி எங்கள் தயாநிதி மாறான வெற்றி பெற்றார். 40க்கு 40 இடத்தையே நாங்கள் பிடிச்சிட்டோம். அதனால் வந்து அவர் செஞ்ச சாதனைலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காரு, சொத்துல சம உரிமை, மகளிர் சுய உதவி, அதில் லோன் கடன் ரத்து. நாங்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க, எங்களுக்கு ஒரு 20 ரூபா பஸ்ஸு சார்ஜ் கூட கிடைக்க ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமையில் இருக்கிறப்போ தளபதி ஒரு அறிக்கை இட்டார், 1000 ரூபா பஸ் இலவசம் அப்படின்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணார். வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து கொரோனா டைமில் 4000 உதவி பண்ணார்.
மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கொரோனா டைம்லலாம் வந்து யாருமே வந்து எடப்பாடியுடைய ஆட்சி இருந்தாலும் அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து யாருமே வந்து பார்க்கல. ஒரு பாலுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல இருந்து. நம்ம தளபதி அவங்க ஆளுங்களை எம்எல்ஏங்களை எல்லாரையும் அனுப்பிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு நலத்திட்டம் கொடுத்து எங்களை வாழ வச்சு இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு முழுக்க எங்கள் முதலமைச்சர் தான் காரணம். குடும்ப அரசியல்ன்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய மக்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கிறாரு. இவ்வளோ நாள் ஆட்சி ஆண்டவங்க யாருமே வந்து மக்களை போய் யாரும் சந்தித்தது கிடையாது. ஆனால் எங்களோட தளபதி நேருக்கு நேராக போய் சந்தித்து மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சார். அது மட்டும் இல்லாத கொரோனா நேரத்தில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட்டை அவர் தனிமையாக போய் ஒரு டாக்டர் கூட போகிறதுக்கு வச்சப்பட்ட இதில் தளபதி போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது பெரிய எங்களுக்கு சந்தோஷம். நாங்களே வேதனைப்பட்டோம், தளபதிக்கு உடம்பு சரியாகிறாரு அவர் போகிறாருன்னு. அதெல்லாம் பார்க்காத மக்களுக்குள்ள நான் சொல்கிற மாதிரி மக்களோடு இணைந்து இந்த நிலைமைக்கு நாங்கள் நிற்கிறோன்னா எங்களோட தளபதி தான். அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து காப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. காலையில் வந்து எங்களால் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது, டிஃபனும் பண்ணி தர முடியாது. ஆனாலும் மத்தியானம் சாப்பாடு தான். தலைவர் போட்ட திட்டத்தை தளபதி அவருடைய மகனான தளபதி வந்து இதை செயல்படுத்தின்னு வராரு. இப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து காலையில் டிஃபனாங்க சாப்பிட்றாங்க, மத்தியானமும் சாப்பாடை சாப்பிட்றாங்க, சீருடையும் கொடுத்துட்றாங்க, பேகு செருப்பு. எந்த ஆட்சியிலே இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி மாதமான 1000 ரூபாய் ரேஷன் கடையில் மகளிருக்கு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி அதையும் கொடுத்தாரு, இன்னும் செய்வார். அதேமாரி கேஸ் விலையை கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிற வாக்கு கண்டிப்பாக சொல்லுது ஒன்று செய்து ஒன்று, எதை சொல்கிறாரோ அதை தான் செய்வார் எங்களுக்கு தளபதி. அதனால் வந்து இந்த ஆட்சி இதோட எவனோ எந்த ஆட்சியும் இனியும் வரக்கூடாது. எங்களோட முதலமைச்சர் தளபதி மட்டும்தான் ஆளணும் ஆட்சி.